சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லி முடி. எனக்கு வேலை இருக்கு. ஏன் இவ்வளவு நீளமா பேசுற? வளவளான்னு. சீக்கிரமா சொல்ல மாட்டியா? எதா இருந்தாலும் எனக்கு டைம் இல்ல. நான் பிஸியா இருக்கேன். சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் முடிச்சு விடுங்க. அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு யூனிட்ட 10 நிமிஷத்திலேயே எடுத்துற மாட்டாங்களா இவங்க? ஏன் ஒரு யூனிட்ட 5 ஹவர், 16 ஹவர் எடுக்குறாங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி வீட்ல யாராவது ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்களா? அப்படிங்கிறோம் இல்லைங்களா? லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத யாராவது சொன்னா நமக்கு, இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான்லாம் கவனிக்கிறது சீக்கிரம் கவனிச்சுருவேன். சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த சீக்கிரம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலயும் சீக்கிரமா மாறிருச்சு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கமா செய்யறது அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல தான் செய்ய முடியுங்க. சில விஷயங்கள் காலதாமதம் ஆகத்தான் ஆகும். ஆனா காலதாமதமே ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஒரு ட்ரெண்டா மாறிருச்சு. லைன்ல நிக்க நம்மளால முடியறது இல்லைங்க. அதே மாதிரி பஸ்லயோ, இல்ல ட்ரெயின்லயோ போறக்காக வெயிட் பண்ண முடியறதில்ல. எங்காவது ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் இரும்மா வந்துர்றோம் அப்படின்னு யாராகிட்ட சொன்னோம்னா, 5 நிமிஷம் அப்படிங்கிறத 50 தடவ வெரிஃபை பண்ற அளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஏதாவது ஒண்ணு ஆர்டர் போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ தாங்கன்னு கேட்டிருக்கோம். டீ வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குதுங்க. காமெடியா சில விஷயங்கள நம்ம பேசினாலும், அந்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வர்ற மாதிரி, ம் ஆத்திரம் வருது மக்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆகுற மாதிரி இருக்குங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, ஏன் சௌக்கியமா இல்லாட்டி நீ என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆகுதுங்க. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கு ஆ எப்பொழுதுமே கதை கேட்கறது அப்படிங்கிறது நம்ம ரத்தத்திலேயே ஊறுன ஒரு விஷயங்களாமா. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டா நிறுத்திட்டோங்க. லென்த்தியா பேசுறத என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டா கம்மி பண்ணிட்டோம். யாராவது ஏதாவது பேசினா அதை கேட்கிறத என்ன பண்ணிக்கிட்டோம் குறைச்சு விட்டுட்டோங்க. ஸ்வைப் பண்ற ஆப்ஷன் இருக்கு நம்மகிட்ட. முன்னாடியெல்லாம் ரேடியோலயோ, டிவிலயோ பேசினா அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. நாங்க மட்டும் தான் கேட்போம். எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்காதுங்க. சேனல்ஸ் ரொம்ப கம்மி. அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்க. அப்ப கேட்டு கேட்டு வளரும் பொழுது அறிவு கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி. அதாவது ஒரு புரிதல் இருந்த மாதிரி இருந்ததுங்க. இப்ப அப்படி இல்ல. சேனல்ஸே 100 அண்ட் அபோவ், 200 அண்ட் அபோவ் வந்துருச்சுங்க. YouTubeல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெறைய வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொறுமைய என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, மொத்தமாவே மறந்துட்டோம்.